நான் ரம்யா ரோஸ்லனோட அம்மா பேசுகிறேங்க. இவ்வளோ நாள் உங்கள் கூட லைனில் நான் வரவே இல்லை. ரம்யாவுக்கும் திடீர்னு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போச்சு. ரம்யா அப்பாவுக்கும் திடீர்னு கண் கொஞ்சம் பார்வை குறைஞ்சதுனால திடீர்னு டாக்டர் கண் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரம்யாவுக்கு கரிகரில் அப்பார்ட்மெண்ட்டு கிடச்சதுனால நாங்கள் அங்கேயே தங்கியிருந்து ரம்யா அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட்டை பார்த்துட்டு அங்கேயே இருந்து பார்த்துன்னு இருந்தோம். ரம்யாவுக்கு அப்பார்ட்மெண்ட்டு கொடுத்ததுல மாதம் இஎம்ஐ 2500 அவள் கட்டுறா. அவளோட பென்ஷன் 2000 தாங்க. அதில் 2000 பென்ஷன் கிடைக்கிறதுல 2500 அவள் இஎம்ஐ வீட்டுக்காக கட்டிடுறா. ரம்யாக்கே காசு சில மருந்துங்கள், சில பர்சனல் பொருளுங்க எதனா வாங்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்க மாட்டேன்து. இதில் என்ன ஒன்றுனா, ரம்யா ஒரு சில பேர் ரம்யா மாதிரி இருக்கிற குழந்தைங்களோ இல்லை ரம்யா மாதிரி இருக்கிற பெரியவங்களையும் போய் விசாரித்து நாங்களும் பேசி பார்த்தோம். அவங்களும் என்னான்றாங்க, எங்களுக்கு கிடைக்கிறது 1000, 1500, 2000 தான் வருதுங்க எங்களுக்கு பென்ஷனு. நாங்கள் 2500 இஎம்ஐ கட்டுறதுனால எங்களுக்கு போதுமானது மருந்தும் வாங்க முடியல, ஒரு சில பொருளுங்களும் வாங்கிறதுக்கு முடிய மாட்டேன்து. இது நாங்கள் மறுபடியும் கலெக்டர் ஆஃபீஸில் போய்ட்டு மனு கொடுத்து கேட்கலான்னு இருக்கிறோம். இல்லை தமிழ்நாடு கிட்ட நாங்கள் மறுபடியும் ரெக்வஸ்ட் பண்ணி பேசலான்ற மாதிரி இருக்கிறோம் அப்படின்னு எல்லாரும் பேசுகிறாங்க. ஆனால் எனக்கே தெரியுது, ரம்யானோட பென்ஷனு 2000, 2500 இஎம்ஐ கட்டிடுறா அப்பார்ட்மெண்ட்டுக்கு. இப்போ ரம்யாக்கே சில பொருளுங்க வாங்கிறதுக்கு முடிய மாட்டேன்து. இது மறுபடியும் மனு கொடுத்து கேட்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேசுகிறதுனால இப்போ ரம்யாவும் சொல்கிறா, மனு கொடுத்து கேட்கலாம், நம்மளுக்கு பென்ஷனே போத மாட்டேன்து, இதில் இஎம்ஐயே போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறா. நானும் கரிகரில் ஒரு சில பேரை விசாரித்தேன், போய் பார்த்ததில் எனக்கும் தெரியுது மற்றவங்களுடைய சுச்சுவேஷன் என்னான்றது. எங்களுக்கே இவ்வளோ சுச்சுவேஷன்னும் போது மற்றவங்களுக்கும் அதே பிரச்சனை தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். ரம்யா சொல்கிறாங்க, மெடிக்கல் செலவுக்கே எனக்கு போதுமானதே இல்லை, இதில் நிறைய பர்சனல் பொருளும் எனக்கு வாங்க முடிய மாட்டேன்து அப்படின்னு ரம்யா சொல்கிறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் எங்களுக்கு தமிழ்நாடும் கவர்மெண்ட்டும் எங்களை மாதிரி குழந்தைங்களுக்கும் எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு பென்ஷன் உயர்த்தி மறுபடியும் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ரம்யா பேசுகிறாங்க. இதே நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்படின்னு ரம்யா ரோஸ்லின் சொல்கிறாங்க. தேங்க்யூ.